மாமா வந்துட்டு நம்மளோட ரோஜாப்பூ தோட்டத்துக்கு தண்ணி கட்டிகிட்ருக்காரு. ஏன்னா வானம் அதுக்கு மேலே நம்மளை பழி வாங்கிருச்சுங்கிற மாதிரி மழை வந்த பாடும் இல்லை. அதனால் முட்டைப்பூச்செடி காடு நேற்று பாஞ்சுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரோஜாப்பூ காட்டு கட்டிகிட்ருக்காரு. இதில் இங்கே வந்து பார்த்தா சரி ஜன்னமல்லி செடி அங்கே சென்டரில் இருந்துச்சு. சரி அதை பிடுங்கி ஓரமாக நட்டுடலாம் அப்படின்னு கேட்டேன். அது ஓரமாக தான் அந்த பக்கம் இருக்குது, அதை விட உழவு ஓட்டும்போது பார்த்து கட் பண்ணி ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டாரு. சரின்னு பார்த்தா அதோ காலையிலே கொடுவா கேட்டார். காலையில் ஏதோ இங்கே வேறு இன்னொரு வாழைத்தார் வந்து பழுத்திருக்க மாட்டேங்குது. அது பாதியெல்லாம் குருவி சாப்பிட்டுருச்சு. இங்கே பாருங்கள், இதில் ஒரு 2-3 சீப் பழம் பக்கமாக பழுத்துருச்சு. இதை இப்போ கொடுவா எடுத்துகிட்டு வந்து இதை வெட்டிட்டு போகணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இதில் வாழைத்தாரில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம எங்கேயாச்சும் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாழைப்பழம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் வாழைப்பழம் பழுக்காது. நமக்கு எப்போ தேவைப்படாதோ அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா தார் வந்து வாழைப்பழம் பழுத்துரும். அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் எத்தனை 1 2 3 4 5 சீப்புக்கு பக்கமாக பழம் பழுத்துருக்கு. இதை இப்போ வெட்டிட்டு போடணும். இதுலேயும் ரஸ்தாலினா என் பசங்க வெளுத்து கட்டுவானுங்க. ஆனால் இந்த பழத்தை வெட்டிட்டு போனால் சாப்பிடவும் மாட்டானுங்க. இதோ இந்த தார் தான் பார்த்திங்கன்னா காலையில் வெட்டிட்டு அந்த வாழைத்தார். இதோ பாதியெல்லாம் என்ன குருவி சாப்பிட்டு அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த சீப்பே நம்ம கடையில் போய் வாங்கினா 30 ரூபா 40 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒரு தாரே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 30 ரூபா 40 ரூபாய்க்கு தான் வச்சுப்பாங்க. இப்போ அந்த தாரே நம்ம வெட்டிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னாலும் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு தான் வச்சுப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா விற்கிறவங்க ஒரு சீப்பு வாழைப்பழமே 50 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனால் நம்மகிட்ட வாங்கும்போது ஒரு தாரே 50 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. என்னடா பண்ணுற? மாமா இந்த வா வந்து வெட்டு வா, எனக்கு எட்டாது. இடையில ஒன்று செடியெல்லாம் 150 செடி வாங்கி வச்சதில் ஏதோ ஒரு 50 செடி செத்து போயிருக்கும். இங்கே பாருங்க, ஏதோ ஒரு தண்ணி ஓடிட்டு தான் இருக்கு. ஓடுது மாமா. ஏன் அங்கே தண்ணி வரலையா? அங்கே வாய்க்கால் ஏதாச்சும் உடஞ்சிட்டு போகுதா என்னன்னு தெரியலையே. தண்ணி ஓடிட்டு தான் இருக்கு பாரு. தண்ணி ஓடுது. சரி வா, இதை வெட்டி கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன். வா, எனக்கெல்லாம் எட்டாது வெட்டுறதுக்கு, நீ வந்தீனா தான். அஞ்சு 6 சீப்புக்கு மேலே பழுத்துருச்சுல. கொடு. எறும்பா? இங்கே பாரு, எல்லாம் எறும்பு, கட்டெரும்பு. கட்டெரும்பு 1 மணி 2 பக்கம் இப்படி பிடிச்சி கீழே கூடு கூடு கூடு. நீ கீழே வை. எல்லாம் சேரு. தாவத்து நான் எடுத்துக்கிறேன். பப்பு அங்கே பாரு, உனக்கு வாழைத்தார் கொண்டு வந்து வச்சுருக்கேன், சாப்பிடு. பப்பு குட்டி, ஏய் இங்கே பாரு, உனக்கு வாழைப்பழம் வேண்டாம்? வாழைப்பழம் வேணாமா? வாழைப்பழம் சாப்பிட்றது. பப்பு பப்பு என்ன சார் உக்காந்துட்டாரு? இங்கே பாரு, உனக்கு வாழைப்பழம் வேண்டாம்? என்னடா பண்ணுது பப்பு குட்டி? இழைச்சி போச்சு, வர சோறு சாப்பிட மாட்டேங்குது. பாரு, உனக்கு இழந்த பழங்கிறேன், வாழைப்பழம் பாரு அங்கே இருக்குது, சாப்பிடு. வாழைப்பழம். அது என்னது இது? எல்லாம் எங்கே மண் அப்பிட்டு வந்திருக்க? ஏதோ சார் வந்து திஷ்டி போட்டு வச்சுருக்குறீங்க அப்படி தானே?